இந்த 50 நாட்கள்ல பிரபலமா ஊடகங்கள்ல வர செய்திகள்ல பிடிபடப்படுகிற நபர்கள், சர்ச்சைகளுக்குள் ஆளாகிற நபர்கள் பெரும்பாலும் தாவேகாவினர் இல்ல என்பது சார். அதாவது குற்றச்சாட்டுகளை ஒரு எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. நியாயமா வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சார். அப்போ இன்னைக்கு தாவேகாவினர் அத வெளியே சொல்றேன். இல்ல ஆட்கள் இல்ல இல்ல. அத அப்படி இருக்கும்போது, அதாவது இருக்கின்றவர்கள் மாற்றுக் கட்சி சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி இல்லை எங்களுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய அவர் கூட பயணிக்க வேண்டும் என்று விருப்பத்திற்காக வருகின்ற போது அதில் ஆங்கே இங்கே ஒரு சில இடத்திலே ஒரு சில தவறு செய்தவர்களும் உள்ளே நுழைந்துவதற்கு சகஜம்தான். அதை கண்டறிந்து களை எடுக்கின்றோம். அதனால நீங்க எல்லாமே தாவக செய்யணும். திமுக வேற எதுவுமே செய்யலையா? திமுக வேற எதுவுமே செய்யலையா? யார் அந்த சார் சொன்னீங்களா? திமுக இல்லையா? முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை வேண்டப்பட்டது இல்லையா? அவர் வந்து இல்லையா? நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க அந்த தவறு? நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க சார். நாங்களாச்சும் அதுதான் சார் பண்ண முடியாது சார். மின்வெட்டு எப்படி சார்? நீங்க 5 ஆண்டு காலமா பீஸ் கேரியர் இல்ல சார் எடுத்துட்டு போறாரு அமைச்சர் சொல்றாரு. ஆமா சார், உண்மை சார், உண்மை சார். காலையில 8 மணி இரவு இல்ல சார், அது இல்ல சார். பீஸ் கட்டு காலையில கொண்டு போற வீடியோ வருது. இரவு நேரத்துல இடைப்பட்ட மின்சாரத்துக்கு செயல்படுது. இல்ல 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 ஒரு கேள்வி அடித்தடுத்த மக்கள் கேள்வி இருக்கு சார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் நானு. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எந்த மாதிரி மக்களுக்கு வந்து மின்வெட்டு கொடுத்து இந்த ஆட்சிக்கு அவதூறு பரப்புவதற்கு நீங்க வேலை பார்த்துருங்க. அதுதான் உங்களுடைய வேலை இருக்கு. திமுக வச்சிருக்க போராட்டங்களுடைய களத்துல வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு சூழல் இருக்குது, பாலியல் பலாத்காரம், ஆட்சி படத்தை அலங்கரிக்கப்பட்ட 5 நாட்கள்ல திமுகவுக்கு எப்படி சாதகமா இருக்குது? அது மின்சாரத்துறையா இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலும் அவங்க அந்த வழிபாடுகளை அவங்க வந்து குறைகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு செயல்படும் போது அதை பார்த்து பக்குவமாக வேரோடு மண்ணோடு எடுக்க வேண்டும் ஒரு ஆட்சியாளர் என்றால் அதற்கு எத்தனை காலம் தேவைப்படும், எத்தனை அதிகாரி அணுக வேண்டும். வணக்கம் நேயர்களே, இது கேள்வி யுத்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தாவேகா அரசு ஆட்சிப்பீடத்தை அலங்கரித்து 50 நாட்கள் ஆயிருக்கிறது. அரசின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழத் துவங்கியிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய அரங்கிற்கு தாவேகா கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான திரு மோகன் காந்தி நம்மத்தில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கு. வாருங்கள் பேசுவோம். வணக்கம் திரு மோகன். வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு அமைந்து 50 நாட்கள் எட்டியிருக்கிற நிலையில ஆட்சி எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? ஆட்சியினுடைய வளர்ச்சி பாதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நீங்க உங்களுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, திரைப்படம் வந்து ஒரு வாரத்துல எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து 100 நாள் எட்டுமா? இல்ல இது பொதுவாக இந்த அரசு சொல்லப்படுற விஷயம் வந்து ரீல் அரசு, ரீல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க அந்த கற்பனைக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கேட்கல. இல்ல உங்க கேள்வியே எப்படின்னா, ஒரு ஆட்சி அமைந்து நாட்களை கணக்கிட்டு நீங்க வந்து இந்த 50 நாள்ல என்ன இருக்கு, ஆமா 51வது நாள் என்ன நடக்கும் அப்படி எல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. இல்ல அதுதான் யதார்த்தம் கூட. இன்றைக்கு ஒரு 10 ஆட்சி பீடத்துக்கு வந்து 10 நாட்கள் என்ன செய்தாங்க, 50 நாட்கள் எப்படி இருக்கு, 100 நாட்கள் எப்படி இருக்கு, இது அரசு வழக்கமா பாக்குறதுதான். ஆனா நீங்க இந்த ரீல் அரசு அப்படின்ற மனநிலைக்குள்ள வந்ததுனால ஒருவேளை 50 நாள் கணக்கு இந்த திரைப்படங்கள்ல எப்படி 30 நாளுக்கு ஒரு ரிவ்யூ, 50 நாளுக்கு ஒரு ரிவ்யூ அப்படிங்கிற கேள்விதானே தவிர இது ரீல் அரசு இல்ல, ரியல் அரசு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். 50 நாட்கள் மிக சிறப்பாக ஒரு 50 நாட்களில் ஒரு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஒரு அந்த அதிகாரத்துக்கு உள் வந்து ஒரு ஆட்சி 50 நாட்களில் ஒருவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதற்கு மேலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக செய்திருக்கிறார். அத்தனை துறைகளிலும் தன்னுடைய தலையீட்டின் வாயிலாக நீங்க பாத்தீங்கன்னா பட்டா வாங்குறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க இந்த சிஎம்டில போயிட்டு நீங்க அப்ரூவ்டு வாங்கணும்னா இவ்வளவு பணம் கட்டணும், இந்த பார்ட்டி ஃபண்டு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து சிஎம் ஃபண்டு கட்டணும். இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லாம நீங்க யாரை போய் பார்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒருத்த வந்து ஒரு இடம் வாங்குறான், ஒரு 5 கோடி ரூபாய் இடம் வாங்கி ஒருத்தன் பெருசா ஒரு இடம் லே அவுட் போடுறான், அது அப்ரூவ்டு போறான்னா அது 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அந்த இடத்த வந்து அதிக விலைக்கு விற்கிறான். ஏன்னா இவன் யாருக்கெல்லாம் பணம் லஞ்சம் கொடுக்குறானோ அதெல்லாம் வந்து அந்த இடத்துல போட போறான், அதிக விலைக்கு விற்பான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான், நாங்க அப்ளை பண்ண 48 மணி நேரத்திலே கிடைச்சிருது, ஒரு வாரத்துக்குள்ள கிடைச்சிருந்தா மக்கள் சொல்றாங்க. அப்ப இதை விட ஒரு சிறந்த ஆட்சி எப்படி உங்களுக்கு நல்ல ஆட்சி இது இல்லையா? இது நல்லாட்சி இல்லையா? நல்ல ஆட்சி அப்படின்றது சிறப்பான ஆட்சி இல்லையா? சரி, சிறப்பான ஆட்சி என்பது நீங்க ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறீங்க, உங்கள் நிலைப்பாடுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனால்
மக்கள் அந்த மனநிலையில தான் இருக்கிறத நீங்க உணர முடியுதா? மக்கள் அந்த மனநிலையில இருக்காங்க. அதுல என்ன நீங்க எந்த பொது தளத்துல எடுத்து நீங்க பார்த்தாலும் சரி, யார போய் நீங்க கேட்டாலும், மக்கள் வந்து நல்ல தெளிவான மனநிலையில இருக்காங்க. ஒரு நல்லாட்சி நடக்குது. இந்த கொள்ளை ஆட்சி, கமிஷன் ஆட்சி, அ ஊழல் இந்த ஆட்சி. இந்த ஊழல் ஆட்சி, இந்த மாரி ஆட்சிகள் எல்லாம் அகற்றப்பட்டு, ஒழிக்கப்பட்டு, ஒரு நல்ல ஆட்சி தன்னுடைய அதாவது ஒவ்வொரு இந்த நாட்டு இந்த 8,00,00,000 பேருடைய என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமா தன்னுடைய வீட்டில் ஒருவர் முதல்வராக இருப்பதாகவே நினைக்கிறார்கள். தன் ம். மகனோ, தன் ஒரு குழந்தையா இருந்தா தன்னுடைய தாய் மாமனாகவோ, பெரியவர்களா இருந்தா மகனாகவோ, அண்ணனாகவோ, தம்பியாகவோ, அவர் அவர் ஒருத்தர் முதல்வராக இன்றைக்கு இருப்பதாகவே இந்த 8,00,00,000 மக்களுடைய குடும்பமும் இதைதான் நினைக்கிறது. தமிழகத்துல 50 நாட்கள்ல ஆட்சி பீடத்துல வந்து சட்டம் ஒழுங்கு நிலை பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பாலியல் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் கொடுமைகள் கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் ஒரு புதிய நிர்வாகம் என்பதெல்லாம் ரொம்ப திணறிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நீங்க எப்படி இல்ல, பாக்குறீங்க? இல்ல. அதாவது நீங்க கடந்த 50 ஆண்டு காலமா திராவிட கழகங்கள் ஆட்சி கட்டில அலங்கரித்து வந்தாங்க. ம். திமுக, அதிமுக. இது வேற எந்த எந்த ஆட்சியும் இடையில வரல. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல என்னுடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சொன்னார், "ஒண்ணு நீ இரு, நான் இருப்பேன்." அப்படின்ற இந்த கோட்பாடுலயே மக்களை ஏமாத்திட்டே வந்தாங்க. ம். ஒரே குட்டலி ஊர்ல மட்டன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து காமராஜர் சொன்னார். அதிமுக, திமுகவையும். ஆனா அது உண்மைன்றது நிரூபிக்கப்பட்டது. இவங்க இப்படியே மக்களை ஏமாத்தி வந்து இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த சட்டம் ஒழுங்கு, இந்த காவல்துறை, இந்த குற்றவாளிகளை வந்து கட்டுப்படுத்தி இல்லாம அவர்களுக்கு சலுகை கொடுக்குது. அவர்களை வந்து இப்போ ஷாதிக் பாட்ஷா சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு இது அ போதை கடத்தல் மன்னர். பல நாட்டுல அவர் வழக்கு இருக்கு. ம். போதை கடத்தல் பண்ணாரு. அவரையே வந்து இவங்க கூட வச்சுன்னு அவருக்கு வந்து அயலக அணி துணை அமைப்பாளரா பதவி வச்சுன்னு திமுகல வச்சிருந்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க கடைசியில? நீங்களே அந்த இல்ல, இல்ல. விஷயத்துக்குள்ள வந்ததுனால வரேன் திரு மோகன் காந்தி. இப்போ தாவேகாவுடைய அமைச்சரவை பட்டியல்ல இருக்கக்கூடிய சரத்குமார்ன்ற அமைச்சரு அந்த விவகாரத்துல சர்ச்சைக்குள்ள இருக்காரு. அவர் வந்து ஒரு விளையாட்டு மைதானத்துல போதை பவுடர பயன்படுத்துற வரையான காட்சிகள் சமூக வலைத்தளம் வந்து சார் பெரும் பேசும் பொருளா இருக்கு. இல்ல, இல்ல. இத நீங்க உங்க அமைச்சரவையில ஒரு அமைச்சரே அந்த மாரி சர்ச்சைக்குரிய விஷயங்களா வச்சுட்டு இருந்தது. போதைக்கு ஒழிப்பு எதிர்ப்பு இல்ல. என்பதற்கான ஒரு அவேர்னஸ்க்கான மாரத்தான் ஓட்டம் நடத்துறீங்க. அப்போ அதாவது மாரத்தான் மாரத்தான் எதுதான் மாறணும்? இல்ல, இல்ல, அப்படின்ற இல்ல, ஒரு இல்ல. கேள்வி அதாவது இருக்குல்ல. அதாவது வந்து நீங்க வந்து திமுக ஆட்சியில வந்து போதை ஒழிப்பு, போதை எதிர்ப்புன்னு சொல்லிட்டு மாரத்தான் நீங்க நடத்தவே இல்ல. ம். நீங்க வந்து சாதிக் என்ற கூடிய ஒரு நபரை வந்து கிட்டத்தட்ட உலக நாடுகள்ல இருக்க எல்லா நாட்டிலும் அவர் மீது வழக்கு இருக்கு. 2,000 கோடிக்கு மேல அவர் வந்து போதைப் பொருள் கடத்தி அவர் சிக்கி இருக்காரு. அவர் மேல வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கு என்ன ஆச்சு? கிடப்புல போச்சு எப்படின்னு தெரியல. முன்னாள் டிஜிபி இருந்தார் தெரியுங்களா? ஆமா. தமிழ்நாட்டுக்கு. அவருடைய குடும்பத்துக்கே அவர் வந்து ஃபிளைட் டிக்கெட் வந்து 2,00,000 கொடுத்து வெளிநாட்டு பயணம் போறதுக்கு எடுத்து கொடுத்தது. பல விஷயங்கள் ஊடகம் வாயிலாக வெளியே வந்தது. ஒரு டிஜிபி குடும்பமே அதுல வந்து தலையிட்டதாகவும், ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு நெருக்கமா இருந்தது. அத்தனையும் வந்து உங்களுக்கு பத்திரிகை வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, உங்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக அத்தனையும் மக்கள் மத்தியில வந்தது. அன்னைக்கு நீங்க வந்து மாரத்தான் நடத்தவே இல்லையா? நீங்க போதைப் பொருளை இல்ல. ஊக்குவிக்கலையா? இந்த மாதிரி உங்களுடைய இந்த திமுக மாதிரியான ஆட்சியில வந்து இல்ல நீங்க உங்களுடைய திரு திமுக மோகன் காந்தி ஆட்சியில வந்து மோகன் காந்தி போதைப் பொருள் வந்து நடமாட்டம் அதிகமா இருந்தது இல்லையா? அதுக்காக பல கொலைகள் நடந்தது இல்லையா? பல குடும்பங்கள் உயிரிழப்பு ஏற்பட்டது இல்லையா? மோகன் காந்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? சமரசம் செய்வதற்காக நான் கடந்த சமரசம் செய்யல. ஆட்சியில இல்ல, இல்ல. நடந்தது. நீங்க சொல்றீங்க. அதனால இந்த இல்ல, ஆட்சியில இல்ல. நீங்க நடந்ததா சொல்றீங்க அப்படின்னு சார். சொல்ற மாதிரி அதாவது இருக்கு. உங்களுடைய திராவிட ஆட்சி என்பது அதெல்லாம் 50 ஆண்டு கால ஆட்சி. அது மாறணும்னு தான் அது மக்கள் உங்களுக்கு அதுதாங்க 50 வாக்களிச்சிருக்காங்க. ஆண்டு கால ஒரு புதிய மறுமலர்ச்சி தருவோம். நாங்க வந்து புதிய ஆட்சி அதுதான். அமைப்போம். போதை உண்மை. இல்லாத உலகத்தை அதுதான் உருவாக்குவோம் உண்மை. அப்படின்னா வாக்குறுதி அதுதாங்க சொல்றீங்க. அந்த வாக்கு ஆனா 50 இல்ல. நாட்கள்ல வெட்ட நீங்க இல்ல, வெளிச்சத்திற்கு இல்ல. நீங்க என்ன வந்துருச்சு. சொல்றீங்க? அதாவது 50 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் மாறி மாறி திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி ஆனதுல கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில மிகப்பெரிய போதை கலாச்சாரம் இந்த தமிழகத்தை நாசப்படுத்தியதற்கு பல வரலாறு, பல சாட்சிகள் உண்டு. சரி. ஒண்ணு. அதையெல்லாம் இருங்க, மாற்ற வேண்டிய இருங்க. பொறுப்பு அதுதான் உங்களுக்கு இருங்க. இருக்கு. நீங்க ஆனா அதுக்கு தான் உங்களை இல்ல, ஆட்சி இருங்க பொறுப்பு ஒரு நிமிஷம். வச்சிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். 50 வருட திராவிட அதுதான் சொல்ல கட்சிகளை வரேன். புறந்தள்ளிட்டு மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு சார், அளிச்சிருக்காங்கன்னா, அதுதான் சொல்ல வரேன். அதை செய்ய வேண்டிய அரசு அதுதான் சொல்ல வரேன். எங்கேயோ சுணக்கத்தோட இல்ல, இல்ல. இருக்கு. அதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, எங்களுடைய அமைச்சர் சரத்குமார் அவர்கள் ஏதோ ஒரு வலைதளம்ல வந்து ஒரு வீடியோ வந்தது. ஒரு மாத்திரைய வந்து நசுக்குறாரு. அந்த மாத்திரை வந்து போதைப் பொருள். அவர் வந்து போதைப் பொருள் எப்போ அது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது அவரே வந்து பேட்டி கொடுக்குறாரு. அது என்னுடைய குழந்தைக்காக நான் நசுக்கப்பட்ட மாத்திரை. அத வந்து நுண்ணிக்கு தான் குடுக்கணும் டாக்டர் சொன்னாங்க. அவ்வளோ கூட்டம் மத்தியில வந்து நான் என் குடும்பத்தோட தான் போயிருந்தேன் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. சரி, நான் ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு திமுக வந்து ஒரு
தண்ணி கிடைக்கல மக்களுக்கு, அத்தியாவசிய பொருள் கிடைக்கல, நீங்க சொன்னது செய்யல, இப்படி ஏதோ மக்களுடைய குறைகளை நிறையாக்கவில்லை, முழுமைப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்ணா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை பண்ண முடியாது. இல்லங்க. பண்ண முடியாது. ஏன்னா பண்ண முடியாது. திமுக எதிர்க்கட்சி பிரதான இல்ல சார். எதிர்க்கட்சி திமுக 2 நாள் முன்னாடி போராட்டம் அதுதான் சார் பண்ண முடியாது. தமிழகம் சார் முழுவதும் மின்வெட்டு எப்படி சார் நீங்க 5 ஆண்டு காலமா நீங்க பீஸ் கேரியர் இல்ல சார் எடுத்துட்டு போறாரு அமைச்சர் சொல்றாரு. ஆமா சார் உண்மை சார் உண்மை சார். காலையில எடுத்து போனா இரவுல எப்படி சார்? இல்ல சார் அது இல்ல சார் நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. பீஸ் கட்டு காலையில கொண்டு போற வீடியோ வருது. இரவு நேரத்துல மின்சாரம் இடைப்பட்ட மின்சாரத்துறை செயல்படுது. இல்ல 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 தூங்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு கேள்வி அடுக்கடுக்க மக்கள் கேட்பாங்க. கேள்வி இருக்கு சார். அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் நானு. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இவங்க 5 இப்போ சட்டமன்றத்துல கூட வந்து என்ன பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, பெரம்பூர்ல வந்து முழு மின்வெட்டு வந்தது, பவரே போயிடுச்சு பெரம்பூர் தொகுதியிலன்னு சொல்லி பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 5 வருஷம் நீங்க தான் வந்து கடந்த ஆட்சி இப்பதான் வந்து 50 நாட்களுக்கு முன்னாடி தான் எங்க கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்காங்க மக்கள். நீங்க 50 நாட்களுக்கு முன்னாடி நீங்க தான் பவர்ல இருந்தீங்க. அதுல அந்த மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 18 இது வந்து திருடப்பட்டிருக்கு. அதுல வந்து ஊழல் நடந்திருக்கு. அதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க அமைச்சர் ஆய்வுக்கு போற ஒரு நிமிஷம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய உங்களுக்கு தேவைப்பட்ட தொழிலாளர்களை எல்லாம் நீங்க வச்சு என்ன பண்றீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து எந்த மாதிரி மக்களுக்கு வந்து மின்வெட்டு கொடுத்து இந்த ஆட்சி மீது அவதூறு பரப்புவதற்கு நீங்க வேலை பாக்குறீங்க. அதுதான் உங்களுடைய வேலை இருக்கு. தாவேக அரசு ஆட்சிப்படத்தை அலங்கரித்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. நிதித்துறை சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை, மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை, வேளாண் துறை வெள்ளை அறிக்கை, இப்படி அறநிலைத்துறையில சமீபத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை வரப்போகுது அப்படின்றாங்க. இப்படி வெள்ளை அறிக்கை மூலமா தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்வதன் மூலமா ஒரு நல்லாட்சிக்கான அடையாளத்தை காண்பிக்க முடியுமா? பிரச்சனைகளை தீர்க்கப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கு. முதலமைச்சர் நிச்சயம் பல விஷயங்களை செய்வார். காத்து இருந்தாங்க வாக்களித்த மக்கள். ஆனால் காத்திருந்தவர்களுக்கு இன்னும் பட்டியல் நீண்டிட்டே இருக்க போதா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது உங்களுக்கு வெள்ளை அறிக்கை என்பது கடந்த ஆட்சி காலத்தில் என்ன குளறுபடிகள் என்ன செய்திருக்கிறான்னு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை வைத்தே நாங்கள் வந்து சரி செய்து விடுவோம் என்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்க கேட்ட முதல்ல ஒரு கேள்விக்கு வர, இப்போ எங்களுடைய இப்போ வந்து திமுக வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணது சொல்றீங்க. அவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? இருங்க, மக்கள் நலன் சார்ந்து இத வந்து திமுக வச்சிருந்த போராட்டங்களுடைய களத்துல வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு சூழல் இருக்குது, பாலியல் பலாத்கார ஆட்சி படத்தை அலங்கரிக்கப்பட்ட 50 நாட்கள்ல 5 ஆண்டு காலையில வந்து திமுகவுடைய ஆட்சியில உங்களுக்கு கல்லூரி பெண்கள் எங்க அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி பெண்களை இவர் அந்த நபர் மட்டும் அந்த கல்லூரி பெண்ணை வந்து பலாத்காரம் பண்றதை விட்டுட்டு அதையும் செய்து பல உயர் அமைச்சர்களுக்கு இரையாக்கியிருக்காரு வரலாறு சரித்திரம். அது மாதிரி திமுகவுடைய ஆட்சி இருக்கு. நீங்க சார் நீங்க ஒரு விஷயம் கேட்டு சார், 50 நாள்ல நீங்க கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி, அதுல கடைசியா 5 ஆண்டு காலம் வந்து திமுகவுடைய ஆட்சி இருந்தது. இந்த 5 ஆண்டு காலத்துல வந்து நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்வதற்கு நீங்கள் ஒரு பிரிட்ஜிங் ஒரு 50 நாள் போதுமா? சரி, அதை களை எடுக்க வேணாவா? அது வேறு மண்ணோடு ஊண்டி போச்சு சார். இன்னைக்கு களை எடுக்க வேணாவா சார்? சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயம், உங்களுடைய அதிகாரி இப்போ ஒரு திமுகவுடைய அபிமானி அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கட்டும், இல்ல வந்து வேற எந்த ஒரு துறையில இருந்தாலும் அந்த அதிகாரி எல்லாம் அங்க உட்கார்ந்து அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே திமுகவுக்கு எப்படி சாதகமா இருக்குது, அது மின்சாரத்துறையா இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலும் அவங்க அந்த வழிபாடுகளை அவங்க வந்து குறைகளை செய்ய வேண்டும் என்றே அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு செயல்படும் போது அதை பார்த்து பக்குவமாக வேரோடு மண்ணோட எடுக்க வேண்டும் ஒரு ஆட்சியாளர் என்றால் அதற்கு எத்தனை காலம் தேவைப்படும், எத்தனை அதிகாரி அணுக இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுல எப்படி எழுத முடியும்? 50 ஆண்டு கால ஆட்சிக்கும் 50 நாட்கள் ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்க மாறுபடல. ஆனா இந்த 50 நாட்கள்ல பிரபலமா ஊடகங்கள்ல வர செய்திகள்ல பிடிபடப்படுகிற நபர்கள், சர்ச்சைகளுக்குள் ஆளாகிற நபர்கள் பெரும்பாலும் தாவேகாவினர் என்பது குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சார், அத சொல்றேன். இன்னைக்கு எந்த கட்சி அலுவலகமும் மூடப்பட்டியல, அதாவது கட்சி அலுவலகம் எல்லாமே திறந்தா இருக்கும். சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகம் தான் 2 கதவு திறந்தா இருக்கும். அது திமுக அண்ணாவே திறந்துதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஏடிஎம்கே அலுவலகம் போனா திறந்தா இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய கட்சியா இருந்தாலும் சரி, சின்ன கட்சியா இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு கட்சி அலுவலகத்தை அளவுக்கு மீறி தொண்டர்கள் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் என்று சொல்லி கட்டுப்படுத்த முடியாமல் மூடி வைத்து அந்த கதவை உடைத்து என்னை சேர்த்துக்கொள், இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இது மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் பற்றாக பாசமாக
ஒரு உயிரை கொடுத்து உழைக்கணும், இந்த கட்சியில இருக்கணும் சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக தொண்டர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்ற போது அலுவலகத்தை மூடி வேண்டாம், உள்ளே அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே தாவேகா இருக்கிறது. சார், அப்படி பனையூருடைய- இருக்கும்போது பனையூருடைய இல்ல, ஒரு அலுவலகம் நிமிஷம், கதவை ஒரு சாத்தி நிமிஷம், வைக்கிறதுக்கு ஒரு இவ்வளவு பெரிய சார், ஒரு நிமிஷம், இவ்வளவு பெரிய கதையை இல்ல, ஒரு நிமிஷம், சொல்றீங்கன்னா, இல்ல, ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. அப்படி இருக்கும்போது அதாவது இருக்கின்றவர்கள் மாற்று கட்சி சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை நோக்கி இல்லை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய அவருக்குடன் பயணிக்க வேண்டும் என்று விருப்பத்திற்காக வருகின்ற பொழுது அதில் ஆங்கே இங்கே ஒரு சில இடத்திலே ஒரு சில தவறு செய்தவர்களும் உள்ளே நுழைந்துவதற்கு சகஜம்தான். அதை கண்டறிந்து களை எடுக்கின்றோம். அதனால நீங்க எல்லாமே தாவகக்காரலாம் செய்யணும். சார், திமுக வேற எதுவுமே செய்யலையா? கைப்புண்ணு திமுக வேற எதுவுமே செய்யலையா? மோகன் யார் காந்தி அந்த சார் சொன்னீங்களா? திமுக இல்லையா? இல்ல சார், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை வேண்டப்பட்டவர் இல்லையா? சரி. அவர் வந்து நீங்க கடந்த கால- உதயநிதி ஸ்டாலினுக்கு கடந்த வேண்டப்பட்டவர் கால- இல்லையா? இல்ல, நீங்க நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நிகழ்காலத்து நீங்க என்ன தவறையும் பண்ணீங்க அந்த தவறை? ஆட்சியாளர்களுடைய விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. சார், அந்த நாங்களாச்சும் தாவேகா காரன் இருந்தால் அவர் உடனடியே கட்சி விட்டு எடுக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்று கூட முதலமைச்சர் மாநாட்டில் சொல்லியிருக்கார் சார். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறை எந்த யாருடைய தலையீட்டு இல்லாமல் நீங்கள் முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரி. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த உயர் பதவியில் இருந்தாலும் சரி. தாவேகா முதலமைச்சர் சொல்றாரு சார். தாவேகா அலுவலகத்துல எந்த ஒரு தலையீடும் குறுக்கீடும் இல்லாம தான் ஆமா, செயல்பட்டு அப்படிதானே. நிரூபிக்க முடியுமா? சார், ஏழாம் கட்ட தலைவர்களுக்குள்ள இருக்கிற யார் போட்டி சொன்னது? பிரச்சனை எவ்வளவு இருக்கு என்ன சார்? பிரச்சனை? 4 தலைவர்களும் ஒன்று சந்திக்க முடியாத நிலையில எல்லாம் சார், இருக்குது. என்ன யதார்த்தத்தை சொல்ற? பேசுங்க சார். கட்சிக்குள்ள சார், கட்சிக்குள்ள தலைவர்கள் சந்திப்பது என்பது பனையூர் சந்திக்க- அலுவலகம் சாத்தி இருக்கிறது, பழையூர் அலுவலகத்தில் காத்தி இருக்கிறார்கள். ஆமா, உண்மை. ஏன் சார் ஒரு உண்மை. கட்சியில சேருவதோ தலைவரை சந்திக்கணும்னு சொல்லி வந்து நின்னா ஏங்க? 3 மாதமா இருக்காரு சார். ஏங்க, ஒரு சட்டமன்ற சார், உறுப்பினர் சார். அதிமுகல முன்னாள் அமைச்சர் வந்து தாவேக்கால இணையணும்னு ஆசைப்படுறாரு. 3 மாசமா காத்திருப்போர் பட்டியல வெயிட் இருக்கட்டும். பண்ணிருக்காரு. இருக்கட்டும் அப்போ சந்திப்பதற்கு இன்னும் என்ன என்ன கட்ட சந்திப்பு? தலைவர்களை சார், சந்திக்க அதை விட நீங்க குற்ற பொறுப்பு இருக்கு சார்.